பக்கபலமாக இருந்த ஏபி பெரியசாமி புலவர் ஜி அப்பாதுரை போன்றவர்கள் தான் இன்றைக்கு நூல்கள் வழியே வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். அவர்களையும் அவருடைய பணிகளையும் தமிழ் சமூகம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அவர் ஏபி பெரியசாமி புலவர் கோலார் தங்கவயலுக்கு பிறகு திருப்பத்தூருக்கு வர திருப்பத்தூர்ல பல்வேறு பணிகளில் உயர் பதவிகள்லாம் அவர் வகிக்கும் பொழுது இந்த மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை, பௌத்த கருத்துக்களையும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் மானுட நேயத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதில் மிக பெரும் ஜாம்பவனா இருக்கிறாரு, ஆளுமையா இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை செய்தார். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இந்த 21ஆம் நூற்றாண்டுல 2025 இந்தியா விடுதலை அடைந்து எவ்வளவோ ஆண்டு ஆகுது. அந்த ஆண்டுக்கு பிறகு இப்பதான் நம்ம காலனி என்கின்ற ஒரு சொல்லை நீக்குவதற்காக குரல் கொடுத்திருக்கிறோம், நீக்கியிருக்கிறோம். காலனி என்ற சொல் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பகுதி, அடிமையாக வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்ற ஒரு பொருள்படும். அப்படிப்பட்ட அந்த காலனி என்ற சொல் அவமானத்தை கொடுக்கிறது என்பதற்காக இன்றைக்கு அதை நீக்க சொல்றோம். இதையெல்லாம் 100 ஆண்டுகளுக்கே செய்து முடித்தவர் தான் ஏபி பெரியசாமி புலவர். பெரிய பறைச்சேரி, சின்ன பறைச்சேரி, இப்படி இருந்த திருப்பத்தூர் சார்ந்த பகுதிகளை எல்லாம் கௌதமாப்பேட்டை, இப்படிலாம் அவர் லாங்லி துரைப்பேட்டை, இன்னும் இது மாதிரி ஒரு 4 பகுதிகளினுடைய பெயர்களை மாத்துறார். பெரிய பறைச்சேரி அப்படின்ற அடையாளத்தோடு இருப்பதை அவர் என்ன பண்றாரு, மாற்றி அந்த மக்களை சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் அப்படின்றால் அவர் மிக இல்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை அவரை பற்றியான நான் தகவல் சேகரிப்புல ஈடுபடும் பொழுது இன்னும் பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா அவர்கள் எனக்கு பெரும் உதவியாக இருந்து திருப்பத்தூர் பௌத்த சங்கத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் இல்லாமல் அவர்களுடைய ஏபி பெரியசாமியினுடைய வாரிசு அந்த பரம்பரையில் வரக்கூடியவர்களுடைய தொடர்பையும் நட்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த அடிப்படையில் பல விஷயங்கள் ஐயாவை பற்றி நான் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு காலகட்டத்தில் திருப்பத்தூர் பகுதியில் பெண்கள் மேலாடை உடுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டு இருந்திருக்கிறது. இது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது இருந்தது. அதுக்கு முன்பு ஒரு காலகட்டத்தில் கேரளா, திருவிதாங்கூர் பகுதிகளில், கன்னியாகுமரி பகுதிகளில் தான் இது மாதிரி பெண்கள் மேலாடை உடுத்தக்கூடாது அப்படின்னு நம்பூதிரி பார்ப்பனர்கள் அடக்குமுறைக்கு உட்பட்டு நிறைய பேர் இருந்திருக்கிறத பார்க்குறோம். வேண்டாம் இருக்கு, அது மாதிரியான ஒரு சூழல் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அது திருப்பத்தூர் பகுதியிலும் அது எப்படியோ ஊடுருவி அது